அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டேஃப் ஐஏஎஸ் அகாடமி. இந்த காணொலியில் நவம்பர் 17, 2025 நம்மளுடைய ஆத்தூர் கிளையில் ஒரு 3 நிகழ்வுகள், சிறப்பு நிகழ்வுகள் நடைபெறதாக இருக்குது. அதை தான் பார்க்க போகிறோம். முதற்கட்டமாக புத்தகத்தினுடைய அகத்தை திறக்கிறப்ப நம்மளுடைய அகம் அப்படிங்கிறது தெளிவு வரும் இல்லையா? ஸோ அப்படி அந்த புத்தகத்தினுடைய சிறப்பு உணர்த்தும் வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆகாஷ் புத்தக திருவிழா அப்படிங்கிறது நடைபெறதாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமியின் ஆசிரியரான அனுஷ்யா மேம் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அவங்களுக்கான பாராட்டு விழா அப்படிங்கிறது நடைபெறதாக இருக்குது. மூன்றாவது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஆத்தூர் கிளையினுடைய 7ஆம் ஆண்டு துவக்க விழா அப்படிங்கிறது நடைபெறதாக இருக்குது. இந்த 3 முக்கிய நிகழ்வுகளையுமே தொடங்கி வைக்கிறது யார் அப்படின்னா நம்மளுடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமி நிறுவனரும் மூத்த ஆசிரியருமான திரு ஆகாசமூர்த்தி ஐயா அவர்கள் தான் தொடங்கி வைக்கிறாங்க. ஸோ இதனை சார்ந்த ஒரு விரிவாக்கத்தினுடைய விளக்கமாக இந்த காணொலி அப்படிங்கிறது இருக்கும். இதுல பார்த்தோம்னா முதற்கட்டமாக இந்த புத்தக திருவிழா அப்படிங்கிறது பார்த்தோம்னா நமக்கு நவம்பர் 17 இருந்து 23 அப்படின்னு சொல்லக்கூடிய தேதி வரைக்கும் நமக்கு நடைபெறதாக இருக்குது. இதுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு தேவையான புத்தகங்கள், நாவல்கள், சிறுகதைகள், போட்டித் தேர்விற்கு தேவையான புத்தகங்கள் என அனைத்து வகையான புத்தகங்கள் அப்படிங்கிறதும் இருக்கும். இது எல்லாத்தையுமே நீங்க 10% தள்ளுபடி அப்படிங்கிறதுடைய வீதத்துல நீங்க பெற்றுக்கொள்ளலாம். மேலும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இங்க இந்த திருக்குறள் அப்படிங்கிறதுடைய தாக்கத்தை குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை கொண்டு சேர்க்கணும், அந்த தாக்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில நமக்கு பார்த்தோம்னா திருக்குறள் சொல்லுங்கள் பரிசு பெறுங்கள் அப்படின்ற போட்டியும் நடைபெறதாக இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இதுல நீங்க 1 இருந்து 5 வயது இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க 10 திருக்குறளை சொல்லணும். 5 இருந்து 10 வயது இருக்குன்னா 30 திருக்குறளை சொல்லணும். 10 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவங்க 50 திருக்குறள் அப்படிங்கிறத நீங்க சொல்லணும். இதனை தவிர்த்து நமக்கு பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா வகையான போட்டிகள் அப்படிங்கிறதும் நடைபெறதாக இருக்குது. மற்றும் அந்த 17 இருந்து 23 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேதிகளில் மாலை 6 மணிக்கு மேல் பார்த்தீங்கன்னா நமக்கு இலக்கிய சொற்பொழிவு, பட்டிமன்றம், எழுத்தாளர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்களினுடைய ஊக்கப்படுத்தக்கூடிய உரைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றும் பார்த்தோம்னா நூல் வெளியீட்டு விழா போன்ற பல்வேறு சிறப்பு நிகழ்வுகளை உள்ளடக்கியதா இந்த புத்தக திருவிழா அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும். மற்றும் பார்த்தோம்னா நாளைக்கு நாம் அமர இருக்கக்கூடிய அந்த நாற்காலியினுடைய தரம் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய நம்ம கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தின் தரத்தை பொறுத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. ஸோ அப்படித்தான் நமக்கு கற்றலில் கற்றாரை வழிபடுதல் சிறந்தன்று என்பதற்கு ஏற்ப வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி பெற்றவர்களுடைய வழிகாட்டுதல் மிக அவசியம். ஸோ அப்ப நமக்கு அனுஷ்யா மேம் யூபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்றவங்களுடைய அந்த பாராட்டு விழா, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா தொடர்ந்து நம்மளுடைய ஆத்தூர் கிளை அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கல்வி அரசு பணியில அரசாணை அந்த பணியாணை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுடைய இலக்கை நிறைவேற்றணும் அப்படின்ற வகையில் 7ஆம் ஆண்டு துவக்க விழா இது எல்லாமே நமக்கு நவம்பர் 17, 2025 நடைபெறதாக இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மாணவர்களுக்கு இந்த டேட் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. நம்மளுடைய ஆத்தூர் கிளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நமக்கு வந்துட்டு மகாராஜா சில்க் ஹவுஸ் பின்புறத்தில் நாட்டார் காலனியில் சங்கமித்ரா காம்ப்ளெக்ஸில் அம்மன் பைக் சென்டருடைய முதல் தளத்தில் லொக்கேட் ஆகியிருக்குது. இதனை சார்ந்த பல்வேறு தகவல்கள் உங்களுக்கு தெரியணும்னா 9043067300 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்க. இந்த 3 முக்கிய நிகழ்வுகளையுமே பங்கேற்றுக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறதுக்கு இந்த 3 நிகழ்வுகளும் உறுதுணையாக இருக்கும். நன்றி.